வணக்கம் டு எவ்ரியான், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டிஜி ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இந்த குட்டி டூலை பற்றி தான். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் பாஸ்வேர்ட் கிராக்கிங் எப்படி இது பண்ணுறது பின் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதே வந்து ஒருத்தர் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கு வந்து பிசியில் வந்து இது எந்த டிரைவருமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம். நான் இதை ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன். நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இது ஒர்க் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது ஜஸ்ட்டு கீபோர்டாக ஆக்ட் ஆகும். நம்ம சிஸ்டத்தோட கீபோர்டாக இந்த சின்ன சிப்பில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் கோட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். அப்போ இது வந்து நம்ம யூஎஸ்பி தான் நமக்கு இது ஒர்க் ஆகும். இது எல்லாமே அதோட பேலோட்ஸ். நான் வந்து இதை ஜஸ்ட்டு இப்போ தான் அப்லோட் பண்ணேன். கோடு வந்து இந்த ரிஸ்க் ரோல் அப்டேட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை தான் நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணேன் ப்ரோக்ராமு. அது இந்த கோடு தான். இதை வந்து நீங்கள் அதில் ஆல்ரெடி நான் இது பண்ணியிருப்பேன். இங்கே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டுருக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த போர்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும். இன்னும் போர்டில் வந்து சர்ச் பண்ணிங்கனாலும் வந்துடும். ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது இருக்கும். இதில் வந்து போர்டு வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு 16.5 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஜஸ்ட் அப்லோட் கொடுத்துட்டு அங்கே ப்ளீஸ் ப்ளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் அடுத்த கோடு இதை நான் இன்ஸ்டால் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு நான் வந்து இந்த லேப்டாப்பில் தான் கோடு அப்லோட் பண்ணேன் அட்ரினோவில். இது வந்து ஜஸ்ட் ஒரு எம்டி லேப்டாப். இதில் வந்து நான் இதுதான் என்னோடய எடிட்டிங் சிஸ்டம், எல்லாமே தான். இப்போது இதில் வந்து இதை நான் ஜஸ்ட் ப்ளக் பண்ணுறேன். ஓகே, ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கமாண்ட் ரன் ஆகி நமக்கு இதாகும். ஓகே, கமாண்ட் ரன் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன், ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கமாண்ட் நமக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் இது ஒரு ஃபேக் ஸ்க்ரீன், விண்டோஸ் இது பண்ணுறது. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் F11. விண்டோஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து யூடியூப்பில் ஆட் வரனால நமக்கு ஓகே, இந்த வீடியோவும் இதுவும் வந்து இந்த இது மூலயமா நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த கமாண்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் லிங்க் இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்க்கை தான் அது ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து ஃபேக் விண்டோஸ் இது. இப்போ இதை வச்சு நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடியோ இது பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணதும் நமக்கு வந்து அந்த இது ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட கோட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஎன்எஸ், இந்த மாதிரி கிரியேட் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி இருக்க ஏகப்பட்ட கீலாகர், பாஸ்வேர்ட் கீலாகர், இந்த மாதிரி எல்லா இதுவுமே இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 2-3 கோட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூவும் வரக்கூடாது, எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 கோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு விண்டோஸ். இப்போது நமக்கு இது வந்து ஒரு சின்ன கீ தான். நம்ம கீபோர்டு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம்ல. இப்போ வந்து இது வந்து நம்ம விண்டோஸ் 4 அழுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கமெண்ட் வரும். என்ன கமெண்ட்னா, ஷட் டவுன் பண்ணுற கமெண்ட் வரீங்களா, அது தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் எதையுமே இது பண்ண முடியாது. அந்த மாதிரி கமெண்ட் இது கொடுக்குறது. இதை வேணும் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இதை போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் இங்கே அப்லோட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை நான் ப்ளக் பண்ணல. இப்போ இந்த இடத்துல ப்ளக் இன் த நான் டிவைசஸ் நவுன் இருக்குது. நான் ஜஸ்ட் ப்ளக் பண்ணிக்கிறேன். ஓகே, எரர் வருது. நான் ரிட்டன் ஒர்க்கா அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஒர்க்கா ரிமூவ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும்.
again error வருது. Okay, upload. ஓகே, கோட் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கமெண்ட் வந்துருக்கிறது தெரியும். நான் இப்போ வந்து இதில் நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இதை மட்டும் கட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோடு வந்து ஜஸ்ட் இதே மாதிரி பிளிங்க் ஆகி இது வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த கமாண்டை வந்து அது ஓவர்ரைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஒரு கோட் நான் இது பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஜோக் சொல்கிற மாதிரி இதை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இங்கெல்லாம் 100 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கு இல்லைங்களா, மில்லி செகண்ட்ஸ். இது நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா இதோட உங்களுக்கு ஸ்பீடாகவே அந்த கமெண்ட் வந்து இதாகும். இப்போ நான் இதையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு கமெண்ட், அப்புறம் இந்த கமெண்ட்டும் நான் ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எரர். நான் ஜஸ்ட் அகைன் அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு சம்டைம்ஸ் எரர் வரும், மற்றபடி இந்த இதுவும் இல்லை. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் இப்போ இதோட கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அதே பவர் செல் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்பீச் டைப் பண்ணுது. Why do Java programmers wear glasses? Because they can't see sharp. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு டைப் பண்ணிச்சு. இந்த மாதிரி தான் இந்த சிம்பிளாக இந்த இதுலேயே நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு சின்ன இது மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஆனால் இதை வச்சு நீங்கள் நிறைய இதுவும் பண்ணலாம். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் கேட்டனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே, இந்த கடைசி ஏதோ ஒரு கமெண்ட். ஓகே, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஜஸ்ட்டு ஃபுல்லாக வெறும் டேப்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அது ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப அதிக டேபை க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு இங்கே இது பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆச்சு. இங்கே எப்பயுமே இதில் என்ன இங்கே இவ்வளோ பெண்டிங் டேப்ஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட எனக்குலேயே இல்லை, நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணலாம். இது வந்து நான் எந்த டிரைவருமே இன்ஸ்டால் பண்ணல. ஜஸ்ட் நான் நார்மலாக ஒரு லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணி ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணதும் நமக்கு இது ஒர்க் ஆகுது. எந்த டிரைவரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த கோடிங் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதுக்கு மட்டும் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மேக் பண்ணிப்போம்.